ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று கூடாரவள்ளி. பெருமாளையே கணவனாக அடைய வேண்டும் என விரும்பிய ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரின் திருவடியில் சென்று ஐக்கியமான திருநாளே கூடாரவள்ளி திருநாளாக கொண்டாடப்படுகிறது. கூடாரவள்ளி திருநாள் ஒவ்வொரு வருஷமும் மார்கழி 27ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் விரத நாளாகும். இந்த ஆண்டு கூடாரவள்ளி திருநாள் ஜனவரி 11ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்று வருகிறது. கண்ணனை கணவனாக அடைய விரும்பிய ஆண்டாள் அதற்காக மார்கழியின் பாவை நோன்பு இருந்தாள். அவளுடைய பக்தியையும் காதலையும் ஏற்றுக்கொண்ட பெருமாள் ஸ்ரீரங்கத்திற்கு மணப்பெண்ணாக ஆண்டாளை அலங்கரித்து அழைத்து வரும்படி நம்மாழ்வருக்கு கனவில் வந்து ஆணையிட்டார். அதை ஏற்று நம்மாழ்வரும் அழைத்து செல்ல ஆண்டாளை தன்னுடன் ஐக்கியமாக்கி கொண்டார் பெருமாள். இந்த வைபவத்தை கூடாரவள்ளியாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில் அரிசி, பால், நெய், வெல்லம் சேர்த்து செய்யப்படும் அக்கார அடிசல் நெய்வேத்தியமாக பெருமாளுக்கு படைக்கப்படும். கூடாரவள்ளி திருநாளில் ஆண்டாளையும் பெருமாளையும் மனதார நினைத்து வழிபட வேண்டும். திருப்பாவை பாடல்களை பாடி ஆண்டாளை வழிபட வேண்டும். நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களும் இந்த நாளில் வாரணமாயிரம் படித்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். ஆண்டாளின் மன விருப்பத்தை அரங்கநாதர் வந்து நிறைவேற்றி கொடுத்தது போல இந்த நாளில் வேண்டிக் கொள்ளும் பெண்களின் மன விருப்பத்தை ஆண்டாளே நிறைவேற்றி தருவார் என்பது நம்பிக்கை.